லாரியே போக முடியல. இந்த சாலைக்கும் இந்த குழிக்கும் சரியா 3/4 அடி இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் கணபதி ராமகிருஷ்ணாபுரத்துல இருந்து சின்னவடம்பட்டி போற வழி. இந்த இடத்துல பாதாள சக்கரைக்கு தோண்டி வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்த இடத்துல 3/4 அடி குழி இருக்குது. அங்கேயும் அதே மாதிரிதான், ரெண்டுமே சேர்ற இடம். இந்த சேர்ற இடத்துல பாருங்க வண்டிகள் எப்படி போகுது பாருங்க. நேராவே போக முடியாது. அந்த இடத்துல வந்துச்சுன்னா வாகனத்துக்கு நிறைய சேதாரம் ஆகும். இப்போ மழை காலம் வேற, எப்போ மழை இப்போ லேசாக தூரிட்டு இருக்குது. ராத்திரிக்கு பார்த்தாக்கே வண்டிங்க போக முடியும், வர முடியும். லைட்டு கிடையாது. அப்படிங்களா? பாருங்க என்ன ஆழகத்தில் சொல்றாங்க பாருங்க. தெருவிளக்கு இல்லையாமா. மழை எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சுன்னா சுத்தமா தெரியாதுங்க. இருசக்கர வாகனமா இருந்ததுன்னா அப்படி இறங்கணும்னு திருப்பி விட்டுரும். அந்த வண்டி எங்க போகுதுன்னு தெரியாது. 4 சக்கர வாகனம் வந்து அவங்களோட வண்டிக்கும் பெரிய குழி மேட்டில் ஏறி இருக்கிறப்ப என்ன ஆகும்? அந்த அளவுக்கு குழி குப்பை விழுகிற மாதிரி தான் குழியே இருக்குது. காரே போனாலுமே திருப்பி விடுற மாதிரி தான் அந்த குழி இருக்குது. சாலைகள்ல போறப்போ கவனமா போங்க. குறை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இந்த வேலை பார்க்கறவங்க சரியா பாருங்க. அது ரொம்ப அவசியமானது. மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான எந்த வேலையோ அதை உடனடியாக செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா எல்லாரும் பாதுகாப்பா பயணம் பண்ணலாம். ஏன்னா சாலைகள்ல எல்லாருமே பயணம் பண்ணாம இருக்க முடியாது. அதனால சாலைகள்ல போறப்ப கவனமாகவும் போங்க. இந்த வேலை செய்யறவங்களும் உடனடியாக சரி பண்ணிடுங்க.